ஸோ மக்களே, எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும், அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கப்போ கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. திடீர்னு இந்த நியூஸ்காரங்கெல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வராங்க. ஸோ அண்ணாமலை அந்த அரசியலுக்கு வர்றாருங்கிறாங்க, விஜய் இன்னும் வீட்டை விட்டு வெளியில வரலன்னு மறுபடியும் ஒரு கும்பல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க, அதுக்கு இல்ல தம்பி. ஸோ அந்த வந்து பல கூட்டணிகள்லாம் பிரிஞ்சு சின்ன பண்ணமானதை நம்ம வந்து நியூஸ்ல வந்து பார்த்துருப்போம். பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குக்கு வந்திருக்காரு. நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேல வச்சிருந்ததை, ஸோ ஒரு 15 நாளுக்குள்ள நடந்ததை அப்படியே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டா, சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாரு, பட் சில விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணாம அப்படியே போயிட்டாரு. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ அண்ட் தென் வந்து டிஎம்கே சார்பா வந்து ஜென்சி மீட்டிங்னு ஒரு விஷயம் நடந்திருந்தாங்க. முதல் விஷயமா அதை இங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம், அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அது ஒரு தனி ட்ராக்கு, அதை நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். ஸோ அண்ட் தென் அண்ணாமலை அவர்கள் வர்றதா இருக்கட்டும், ஸோ ஜென்சி மீட்டிங்காக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டை தான் குறிக்குது. அடுத்த எலெக்ஷன் ஸோ ஜென்சியை வச்சு தான் நடக்க போகுது. ஸோ ஜென்சி அப்படின்னு சொன்னால் அந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த கணக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸை மீன் பண்ணுது. ஸோ இது வந்து அடுத்த எலெக்ஷனில் தான் நடக்குதுன்னு சொல்லி நம்புனீங்க அப்படின்னா நம்ம தான் முட்டாள். ஸோ ஏற்கனவே இந்த எலெக்ஷனே ஜென்சி எலெக்ஷன் தான், நடந்து முடிஞ்ச எலெக்ஷனே. ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அவங்களோட இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ நேபாளில் பார்த்த மாதிரியா இருக்கட்டும், ஸோ வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஸோ நிறைய இடத்துல நடந்து எல்லாமே சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ஜென்சி உள்ளே வந்துச்சு அப்படின்னா 100% இருக்கும். ஸோ அதே விஷயம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஓட் பேங்க் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜென்சி சைடு இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தென் காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும், ஸோ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆன ஒரு பார்ட்டி. ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 21 மில்லியன் சைடு, 21 மில்லியன் கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ஒரு அன்இமேஜினபிள் திங். அதுவும் ஒரு அரசியல் கட்சி சேர்ந்த ஒரு பார்ட்டிக்கு இன்ஸ்டாகிராமில், அதுவும் பிஜேபி சைடாக இருக்கட்டும், ஸோ அண்ட் தென் வந்து காங்கிரஸோட பேஜாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க ஒரே நாளையில. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ இங்கே போட்டிக்கு ஒரு ஆள் இல்லை. ஸோ ஆள் இருந்தா ஓட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் கட்சியா இருந்தாலும் சரி சாய்க்க முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல்லையும் நாங்கள் ப்ரூவ் பண்றதுக்கு ரெடி அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது மூலியமா. ஸோ இது ஒட்டுமொத்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு வரும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இனிமே வந்து ஜென்சியோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கம்மிங் எலெக்ஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 6 மாசமா சைலண்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து கிளப்புனாதான் வந்து சொல்றாங்க. என்ன விஷயமா இருக்கட்டும், ஸோ திமுக அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், ஸோ அந்த என்ன விஷயமா இருக்கட்டும், எதுவுமே நடக்காது, எதுவுமே கிடையாது இந்த எலெக்ஷன்ல. ஸோ எல்லாமே நடந்துருச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது கூட ஷாக் ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு ஸ்டேஜ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. விஷயங்கள்லாம் உள்ள நடந்ததா ரூமரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த இப்போ பப்ளிக்கா அந்த ஐயூஎம்எல்ஆ இருக்கட்டும், ஸோ அந்த விஜய் அவர்களா இருக்கட்டும், ஸோ வரிசையா கிளைம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பேச்சு ஆல்மோஸ்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியுது. We are proud Kottu. Intellectual னு சொல்லுவனா நாங்கலாம் இன்டெலெக்சுவல் தான். எல்லாரும் சொல்லுங்க we are proud intellectual. அதனால கூடிய சீக்கிரம் நாங்க மீண்டு வருவோம். திமுக கண்டிப்பா வெல்லும். இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வெஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ், bro I want to join DMK bro I want to join DMK bro I want to join DMK. என்ன எழவே அது. இந்த சைடு கொத்துசுங்கிறாங்க, இந்த சைடு ரூட் மாஃபியாங்கிறாங்க. ஸோ நிறைய ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க. ஸோ நிறைய ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ரெண்டு சைடுமே வந்து பார்க்கறதுக்கு அந்த அட்ரஸ் பண்றதுக்கு வந்து நல்லா தான் இருக்கு. இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு, எவ்வளவோ விஷயம். ஸோ அதை பத்தி வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அந்த டிவிக்கு கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை இப்படி பண்ணலாம். ஸோ அந்த குறைகள் இருந்தால் அவங்கள விமர்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த பண்ணாம ஸ்ட்ரைட் டவுன்
அந்த பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு சண்டையா இருக்கட்டும், ஸோ கமெண்ட்ஸ்ல நடந்த சண்டையா இருக்கட்டும், ஸோ வந்து என்னென்ன பேசிக்கிட்டாங்களோ, ஸோ மறுபடியும் அதே விஷயத்தை தான் இங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ ரீதிங்க் பண்ணா, ஸோ மறுபடியும் அவங்கள ரீதிங்க் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க மேல வந்து குறை சொன்னா இன்னும் கோபம் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர விஷயங்கள்லாம் எடுத்து பேசும்போது ஸோ ஒரு தற்சார்பா இருக்கட்டும், ஸோ அதை என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், ஸோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இப்படி பேசினா ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த இந்த மாதிரி வே ஆஃப் டாக்கிங், இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு போனா ஸோ இது வந்து ட்ரோல்ல தான் போய் மறுபடியும் முடியும். எங்க சுத்தி வந்தாலும் ட்ரோல் ட்ரோல் வந்து அதிகமா ரீச் ஆகும். ஸோ வந்து அது வந்து ட்ரோல் வந்து ஓட்டா மாறாது. ஸோ இந்த மாதிரி ரீதிங்க் பண்ண வச்சா மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஓட்டு பார்க்க முடியும், ஓட்டு வாங்க முடியும். ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பத்தை தவிர எங்களுக்கு வேற யாரும் செட் ஆக மாட்டாங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்ற ஒரு டயலாக் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம் திமுக. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இந்த செடி டேபிள்ல இருக்கு, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்ததுன்னா சில பேர் யாரும் கேட்டுறாதீங்க, என்னடா டெக்கரேஷன்லாம் பண்ணி வீடியோலாம் போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க. நாங்கள்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வீடியோ போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு நான் கேட்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டேஜில் இன்னைக்கு தளபதி வந்து பேசும்போது ஏன் நாங்கள்லாம் கோட் சூட் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ வந்து டக்குன்னு தனுஷ் ஒரு செகண்ட் வந்து விஜய்க்குள்ள வந்துட்டு போயிட்டாரு. ஸோ வந்து என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ வந்து கோட் சூட் போட்டது கலாய்க்கிறதா இருக்கட்டும், ஸோ வந்து இந்த 15 நாள்ல எவ்வளோ வச்சு கலாய்ச்சாங்களோ ஸோ அந்த ஆவணத்தையும் வந்து கொட்டி தீர்த்திருக்காரு. ஸோ வந்து இந்த மேடையில ஸோ அவ்வளோ விஷயத்தையும் வந்து பேசியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து நன்றி தெரிவிச்சாங்க. ஸோ அந்த முக்கியமான மேட்டருக்கு வருவோம். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு இருக்கு. ஸோ என்ன விஷயமா இருக்கட்டும், ஸோ வந்து நர்ஸ் இஷ்யூவா இருக்கட்டும், ஸோ அண்ட் தென் வந்து ரேப் கேசஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு 15 டேஸ்க்குள்ள ஸோ அண்ட் தென் பவர் கட்டாக இருக்கட்டும், ஸோ வந்து நிறைய அட்ரஸ் பண்ணல. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து இஷ்யூஸ் சொல்லாமல் ஸோ சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த வந்து பவர் கட்டுக்கு வந்து 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா டைம்ல ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் பவர் கட் விஷயம் வந்து இப்போ கிளியர் ஆச்சா அப்படின்னு கேட்டால் அதுலேயுமே இன்னும் சில பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஸோ அண்ட் தென் வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், ஸோ அண்ட் தென் அது விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு லிமிட் 50,000க்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லிமிட்டை வந்து இப்போதைக்கு வந்து நிதித்துறையெல்லாம் வந்து மூடிட்டு போயிட்டீங்க. ஸோ வந்து இது வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல எங்களால் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன இதுன்னா, ஸோ கொஞ்சம் லேட்டாக பண்ணால் கூட அதை வந்து ஒரு தடவை பண்ணாலும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சோறு போடுறவங்க, ஸோ வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறைய போகுது தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ வந்து முதல் விஷயம் விவசாயிகளை சந்தோஷப்படுத்தணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா அப்புறம் என்ன? ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஸோ வந்து நர்ஸ் இஷ்யூவாக இருக்கட்டும், அதை வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஸோ அண்ட் தென் நிறைய ரேப் கேசஸ் நடந்ததாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஸோ அப்படியே லேசாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ வந்து அந்த காலத்தில் வந்து உங்கள் பீரியட்ல வந்து கஞ்சா விற்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த டைம்லலாம் வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி தெருவுக்கு தெரு இருந்ததுனால இப்போ வந்து அதை உடனே பண்ண முடியாது. நான் வந்து கரப்ஷனாக இருக்கட்டும், இந்த விஷயமா இருக்கட்டும், ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொண்டுட்டு வருவேன். ஒன் டே எவ்ரி திங் வில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ நடந்தா நல்லா இருக்கும். வந்து ரேப் கேசஸாக இருக்கட்டும், ஸோ வந்து சட்டங்களை வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணி நாங்கள் வந்து தண்டனை கடுமையாக வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பெட்ரோல் இஷ்யூவாக இருக்கட்டும், ஸோ மற்ற இஷ்யூவோட வருவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.